நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவருடன் காட்டுப்பகுதிக்கு சிறுநீர் கழிக்க சென்ற இளம்பெண். அவசர உதவி எண்ணிற்கு பதற்றத்துடன் போன் செய்த இளைஞர். இளம்பெண் சிறுநீர் கழிப்பதை வீடியோவாக பதிவு செய்த கும்பல். கணவன் கண்முன்னே இளம்பெண்ணை விடிய விடிய வேட்டையாடிய அரக்கன்கள். தண்ணீர் கேட்டு கதறிய இளம்பெண்ணின் வாயில் சிறுநீர் கழித்த கொடூரம். இளம்பெண்ணை நாசம் செய்த நபர்கள் யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? அவசர எண்ணுக்கு ஒருத்தர் பதற்றத்தோட போன் பண்ணியிருக்காரு. சார், தெலுங்கானா கொண்டைப்பேட்டையில இளம்பெண் ஒருத்தங்க கை கால்கள் கட்டப்பட்டு ரத்த காயங்களோட மயங்கி கிடக்கிறதாவும் பக்கத்திலேயே இளைஞர் ஒருத்தர் மரத்துல கட்டி போட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருக்காரு. அடுத்து சில நொடியிலேயே அங்க 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்குது. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ரத்த காயங்களோட இருந்த இளம் பெண்ணையும் மரத்துல கயிறால கட்டப்பட்டிருந்த இளைஞரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வேலையில இறங்கினாங்க. அப்போ இளம் பெண்ணோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கிறத கவனிச்ச ஊழியர்கள் இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க மயக்கத்துல இருந்த 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இளம் பெண்ணும் இளைஞரும் யாரு, 2 பேரும் எப்படி காட்டுப்பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 பேரும் மயக்கத்துல இருந்ததால போலீஸுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க எந்த குழுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு பிறகு மயக்கத்துல இருந்து கண் முழிச்ச இளைஞர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். என்னப்பா நடந்தது, நீங்க 2 பேரும் யாரு, உங்களை கட்டி போட்டது யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் அழுதுகிட்டே என்ன நடந்ததுன்னு சொல்லி இருக்காரு. என்ன மரத்துல கட்டி போட்டுட்டு தன்னோட மனைவியோட கை கால்களை கட்டி போட்டு என்னோட கண்ணு முன்னாடியே 7 பேரு மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாங்க சார்னு கதறி இருக்காரு. தெலுங்கானாவை சேர்ந்த 30 வயசான இளம்பெண் தன்னோட கணவர் உறவினர்களோட கொண்டப்பேட்டையில இருக்கிற ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலுக்கு போயிருக்காங்க. குடும்பத்தோட சாமி தரிசனம் பண்ணவங்க இரவு கோயில் வளாகத்திலேயே படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போ நடுராத்திரி 12 மணிக்கு இளம்பெண் இயற்கை உபாதைக்காக கோயில் வளாகத்தில் இருந்த பாத்ரூமுக்கு போயிருக்காங்க. அங்க பாத்ரூம் கதவு பூட்டப்பட்டிருந்ததால தூங்கிக்கிட்டு இருந்த கணவரை எழுப்பியிருக்காங்க. அடுத்து மனைவியை இயற்கை உபாதைக்காக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு கணவர். அதுக்கு பிறகு கணவன் மனைவி 2 பேரும் அங்க இருந்து கிளம்புற சமயத்துல புதருக்குள்ள இருந்து வந்த 7 பேரு இளம் பெண் கிட்ட, உன்னைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், நாங்க சொல்ற மாதிரி எங்க கூட இருக்கணும், அப்படி இல்லனா ஃபேஸ்புக், யூடியூப்னு சமூக வலைதளங்கள்ல உன் வீடியோ தான் வைரல் ஆகும்னு மிரட்டி இருக்காங்க. மனைவி கிட்ட தவறா பேசின அந்த கும்பல் கிட்ட உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு இளைஞர் விறுவிறுன்னு நடந்து போயிருக்காரு. ஆனா விடாம சுத்தி வளைச்ச அந்த கும்பல் இளம் பெண்ணோட கை கால்களை கயிறால கட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. தடுக்க வந்த கணவரையும் பக்கத்துல இருந்த மரத்துல கட்டி போட்டுட்டு கணவர் கண் முன்னாடியே இளம் பெண்ணை மாறி மாறி நாசம் பண்ணியிருக்காங்க. 7 பேரோட பிடியில இருந்து நகர முடியாத இளம்பெண் தண்ணீர் கேட்டு கதறி இருக்காங்க. அப்பவும் விடாம 7 பேரும் மாத்தி மாத்தி வேட்டையாடி இருக்காங்க. தண்ணீர் கேட்டு கதறின பெண்ணோட வாயில சிறுநீரை கழிச்சு கொடுமை பண்ணியிருக்காங்க. மனைவி அனுபவிச்ச கொடுமையை பார்த்து தாங்க முடியாம இளைஞர் கத்தி கூச்சல் போட அவரை கட்டையால சர மாரியா அடிச்சிருக்காங்க அந்த கும்பல்.
இரவு நேரம்ங்கிறதால இளைஞரோட குரல் யாருக்குமே கேட்கல. விடிய விடிய இளம் பெண்ணை சீரழிச்ச 7 பேரும் தங்களோட இச்சை தீர்ந்ததும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இளைஞரோட வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு கொண்டாப்பேட்டை சரௌண்டிங்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் இளைஞர் சொன்ன அங்க அடையாளத்தை வச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. அதுல இளம் பெண்ணை நாசம் பண்ணிட்டு சர்வ சாதாரணமா தெருவில் நடமாடிட்டு இருந்த 6 பேரை தட்டி தூக்குன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணை எங்களுக்கு யாருன்னே தெரியாது, நீங்க சொல்ற டைம்ல நாங்க கோவில்ல இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. 6 பேரும் அடுக்கடுக்கா பொய் சொல்றத பார்த்து டென்ஷனான போலீஸ்காரங்க அவங்க பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாயிருந்தவன் வேற ஒருத்தன் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. கோவில்ல ஒப்பந்த ஊழியரா வேலை பார்த்துட்டு வந்த ஒருத்தன் இளம்பெண் கணவரோட தனியா போறத பார்த்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருக்கான். ஊழியர் சொன்ன உடனே மது போதையில் அங்க வந்த 6 பேரு இளம் பெண்ணை நாசம் பண்ணது அம்பலமாகி இருக்கு. அடுத்து ஒப்பந்த ஊழியரையும் கைது செஞ்ச போலீசார் 7 பேரையும் சிறையில தள்ளி இருக்காங்க.